வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஐபிஎல் உள்ள சிஎஸ்கே டீமை ரொம்ப கலாய்க்கிற மாதிரியான பேரெல்லாம் வளம் வந்துட்டு இருக்குது. அதாவது டேடிஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேல உள்ள எல்லாருமே 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னு 2018 ஃபார்ம் ஆன இந்த ஐபிஎல் டீம் மேலே வைக்கப்படுற பொதுவான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை உடைக்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே டீம் 2 ஐபிஎல்ல சூப்பராக விளையாண்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி சூப்பராக விளையாண்ட பிளேயர்ஸோட வயசு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ லிஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யங்கர்ஸில் இருந்து போகலாம். ஆனால் போக போக உங்களுக்கே தெரியும் இந்த டீமோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படிங்கிறது. த யங்கஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த சேம் கரன். இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 22. அதுக்கப்புறம் நம்ம ஊர் பசங்க தான் சாய் கிஷோர், ரத்துராஜ். இவங்க 2 பேரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 23. அடுத்து 24 ஏஜில் நம்ம டீமில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நாராயணன் ஜெகதீசன். இவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஓகே இவர் சின்ன பையன்தான் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தரை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அவர் தான் லுங்கி எங்கிடி. டீம்லேயே இவர் தான் சீனியர் பிளேயர் மாதிரி தெரிவார். ஆனால் இவரோட ஏஜ் 24 தாங்க. அடுத்தது மோனு குமார். இவரோட ஏஜ் 25. இவர் நம்ம டீமில் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இவரும் சிஎஸ்கே ஸ்குவாடு தான். இவரோட வயசு 25. நெக்ஸ்ட்டு நம்ம டீமில் உள்ள ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர் கேஎம் ஆசிஃப். இவரோட வயசு 27. அடுத்ததாக 28 வயசில் உள்ள நம்ம டீமில் 3 பேர் இருக்காங்க. ஒன்று தீபக் சகார், 2வது சர்துல் தகூர், 3வது மிட்சல் சாட்னர். நெக்ஸ்ட்டு ஜோஸ் ஹசல்வுட். இவரோட வயசு 29. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே கிங்ஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம சிஎஸ்கேவோட சூப்பர் கிங்ஸ். இவங்களை நம்பி தான் மொத்த டீமுமே இருக்குது. அது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. இந்த மாதிரியான கொடுப்பனை வேறு எந்த டீமுக்குமே கிடைக்கவும் கிடைக்காது. முதல் பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா. இவர் இப்போ தான் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட வயசு 31. சரி, இவர் மட்டும்தான் 31 வயசாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொருத்தர் இருக்கார். ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. இவர் ஒரு பக்கம் ஃபீல்டிங் நின்னார் அப்படின்னா அந்த பக்கம் வேறு ஃபீல்டர்ஸ் நிற்க தேவையே இல்லை. நம்ம டீமோட சிறந்த ஃபீல்டர் ரவீந்திர ஜடேஜா. இவரோட ஏஜ் 31. அடுத்து கரண் சர்மா. இவரோட ஏஜ் 32. அடுத்த ஏஜ் 34. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் முரளி விஜய் ஒரு கலக்குனார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனராக செம்ம எக்ஸ்க்ளூசிவாக இருந்த ஆள் அம்பட்டி ராயுடு. இவரோட ஏஜ் 34. நெக்ஸ்ட் இவர் ஒரு குட்டி தோனி மாதிரி, அதாவது மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ். இவருக்கு வயசு 35. ரெய்னாக்கு அப்புறம் ரொம்ப நம்புறது முரளி விஜய். இவரோட வயசு 36. 36ல் இன்னொருத்தரும் இருக்கார். நம்ம சிஎஸ்கேக்கு டெப்த் பவுலிங்கில் மிரட்டக்கூடிய ஒரு முக்கியமான பவுலிங் ஆல்ரவுண்டர் டிவைன் பிராவோ. இவர் ஃபீல்டிங் பண்ணுறதை பார்த்தா இவருக்கு வயசு இவ்வளவு இருக்கும்னு நம்ம நம்பவே முடியலை. அதே தான் பேட்டிங்க்கும் பவுலிங்க்கும். இன்னொருத்தருக்கும் 36 வயசு ஆகுதுங்க. நம்ம ஃபேஃப் டு பிளஸிஸ். இவரை பார்த்தா கண்டிப்பாக 36ன்னு சொல்லவே முடியாது. 26 வயசு மாதிரி தான் இருப்பார். ஆனால் உண்மையான வயசு இவருக்கு 36. அடுத்தது முக்கியமான கேட்டகரி 39. 39ல் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சேன் வாட்சன். அவரை பார்க்கும்போது நமக்கு லைட்டாக கணிக்க முடிஞ்சது இவருக்கு ரொம்ப வயசாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொருத்தரை பார்க்கும்போது இவருக்கு கண்டிப்பாக 39 வயசு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் தான் மகேந்திர சிங் தோனி. மற்றவங்களுக்கு வயசானா கூட கவலை இல்லை, ஆனால் இவருக்கு வயசாட்டே இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலை தான். அடுத்தது நம்ம டீம்லேயே ரொம்ப சீனியர் பிளேயர், அதாவது ஏஜில் சொல்கிறேன். இவர் தான் 41 வயசாகுது. ஆனால் இன்றைக்கும் விக்கெட் எடுத்தார் அப்படின்னா கிரவுண்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வருவார். அவர் வேறு யாரும் இல்லை, இம்ரான் தாஹிர். ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்கே மெம்பர்ஸோட ஏஜஸ். இந்த டீம் மெம்பர்ஸோட ஏஜ் எல்லாம் மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி போட்டால் சிஎஸ்கேவோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30.5. இதுதான் நம்ம சிஎஸ்கே டீமோட ஆவரேஜ் ஏஜ். ஸோ ரொம்ப அதிகமான ஏஜ்லாம் கிடையாது. ஸோ கன்ஃபார்மாக கப்பு நமக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.